ஹாய் நண்பா, எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் ரகுநாத் பேசுகிறேன். இந்த காணொளி எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எம்ஜிஆர் ஐயா பாடல்களில் ஒரு வரி வரும்ல, உழைத்து வாழ வேண்டும் பிறர் உழைப்பில் வாழ்ந்திடாதே. அதுக்கு ஒரு சின்ன இல்லை மிகப்பெரிய எடுத்துக்காட்டு எங்கள் அம்மை தான் சொல்லுவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, அவங்க இந்த வயசில் கூட, அதாவது அவங்களுக்கு கிட்டத்தட்ட ஏஜும் 80க்கு மேலே இருக்கும், 85க்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். அவங்க இந்த வயசுலையும் வந்து தனியாக தான் சோறாக்கி சாப்பிட்டுருக்காங்க. அதே பட்சத்தில் சின்ன சின்ன வேலைகளை, அதாவது ஒரு தோட்டத்துக்கு போய் வேலை பார்க்குறது, களை வெட்டுறது, இல்லைன்னா பில்லு பிடுங்கிறது, இது மாதிரி வேலையெல்லாம் பார்த்து அவங்க தேவையை பூர்த்தி செஞ்சுக்கிறாங்க. எப்போ 85 வயசுலையும். இவங்களுக்கு 85 வயசில் இவங்களுக்கு யாரும் இல்லைன்னு நினைக்காதீங்க. இவங்களுக்கு வந்து நிறையா பேர் இருக்காங்க. அதாவது மகன் வழி முறையிலும் மகள் வழி முறையிலும் நிறையா இருக்காங்க, சப்போர்ட்டுக்கெல்லாம் ஆள் இருக்காங்க. பட் ஆனால் அவங்க சப்போர்ட்டில் அவங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இவங்களாவே தான் உழைச்சி அவங்க தேவையை பூர்த்தி பண்ணிக்கிறாங்க. ஸோ ரொம்ப பெருமையாக இருக்குது இதை சொல்கிறதுக்கே. ஏன்னா வந்து அவங்க வந்து எங்கள் அம்மாயி தான், சரிங்களா? அதாவது இந்த பாட்டுக்கு, இந்த உழைத்து வாழ வேண்டும் பிறர் உழைப்பில் வாழ்ந்திடாதே, அந்த பாட்டுக்கு உதாரணம் எங்கள் அம்மாயின்னு தான் சொல்லுவேன். இதுலேருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ உள்ள பசங்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, உடனே ஏதோ ஒரு காலேஜ் போகணும், ஒரு ஸ்கூலுக்கு போகணுன்னு வச்சுங்க, எனக்கு வந்து ஃபோன் வாங்கி கொடுத்தா தான் போவேன், இல்லை வந்து வண்டி வாங்கி கொடுத்தா தான் போவேன், அது மாதிரிலாம் கேட்டு அடம்பிடிச்சு எடுத்து கொடுத்தா தான் போகிறேங்கிற ஒரு நிலைமையில் இருக்காங்க. பட் ஆனால் வந்து அது வந்து அவங்களுக்கு ஒரு மதிப்பு கிடைக்காதுன்னு தான் நான் சொல்லுவேன். இதே வந்து நம்ம பசங்களாம் படிப்பு முடிச்சுட்டு தான் காசில், தான் உழைச்ச காசில் எது இருந்தாலும் வாங்கி பாருங்களேன், ஒரு திமிரு, ஒரு கெத்து எல்லாமே இருக்கும். பட் ஆனால் இந்த அம்மாகிட்ட இருந்து வாங்குறது, அப்பாகிட்ட வாங்குறதுல நல்ல வழிக்கு வாங்கி செலவு பண்ணிக்க. இந்த கார் வாங்குறது, சரி, கார் வாங்குறவங்க இருக்காங்க, பைக் வாங்குறவங்க, மொபைல் வாங்குறாங்க, வேறு தேவையில்லாத செலவுக்கெல்லாம் பணம் வாங்கிட்டு போய் இது செலவழிக்கிறாங்க. ஆனால் ஒன்று, அந்த காசை ரெடி பண்ணுறதுக்கு என்ன வலிக்குன்ட்டு அவங்க அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் மட்டும்தான் தெரியும். ஸோ அதனால் வந்து என்ன சொல்கிறேன்னா, எந்த செலவாக இருந்தாலும் சரி, முடிஞ்ச அளவுக்கு உங்கள் செலவுகளுக்கு தேவையான பணத்தை நீங்களே ரெடி பண்ணுங்க. அப்படின்னா தான் வந்து அந்த காசோடைய அருமையும் தெரியும், பின்னும் பிற்பாடும் அதை வந்து எப்படி கையாளணுங்கிறதும் தெரியும். ஸோ இந்த வீடியோ முடிஞ்சது. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு காணொளியை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ரகுநாத். நன்றி, வணக்கம்.